பிரியாணி மட்டும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டாலே போதும். நீங்க சமையல்ல எக்ஸ்பர்ட் தான். எனக்கு பெருசா பாத்திரம்ல செய்ய தெரியாது. குழையாம குக்கர்ல எப்படி ஈஸியா செய்றதுன்னு கேட்டீங்கன்னா, வாங்க நான் சொல்றேன். பஞ்சு போல சிக்கன் எல்லாமே வெந்து நல்லா உதிரி உதிரியா சூப்பரான பிரியாணி செய்யலாமா? 5லிருந்து 6 பேர் தாராளமா சாப்பிடலாம். குக்கர்ல 100 கிராம் எண்ணெய், 2 ஸ்பூன் போல நெய், 4 வெங்காயம், ஹோல் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு கையளவு புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், தேவையான போல உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி, 2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கெட்டி தயிர் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவியா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாவோட ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா 3 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆஃப் லெமன மேல பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாரி கொதி வரும்போது 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா குக்கர்ல விசில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா, உதிரி உதிரியா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். கொஞ்சமா நெய் விட்டு சர்வ் பண்ணுங்க. செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.